அனைத்திலும் அனைவரும் சமம் என்ற ஒப்பற்ற சமத்துவ கோட்பாட்டை இந்திய துணைக்கண்டத்தில் ஏற்படுத்தியாக வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு பொது உடைமை சித்தாந்தத்தை தூக்கி பிடித்த ஒரு மாபெரும் பொது உடைமை இயக்கத்தின் தலைவர் தான் அமரர் ஜீவா அவர்கள். அவருடைய நினைவு நாளில் அவரை நாங்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்து போற்றுகின்ற அதே நேரத்தில் அவர் துணை நின்ற அந்த சமத்துவ கருத்துக்களை, பொது உடைமை கருத்துக்களை இந்த நாட்டு மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல இன்றைக்கு இருக்கக்கூட இந்த பிரிவினை அரசியலை அகற்றுவதற்கு எல்லோரும் ஒன்றிணைந்து அனுப்போம் என்று நாங்கள் உறுதியேற்கிறோம். முதல்வர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்தல் அறிக்கை வந்த நேரத்தில் இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் வழங்குவோம் என்று கூறிய நேரத்தில் இதே அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் என்ன சொன்னார்கள்? அவர்கள் சொன்னது என்னவென்றால், இது ஒரு ஏமாற்று வித்தை, மாநிலத்தில் நமக்கு நிதி இல்லை, இருக்கக்கூடிய நிதியை வைத்து கொடுக்கவே முடியும் என்று அப்போதைய முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் ஆட்சி அமைத்து நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் 1,30,00,000 மேற்பட்ட இல்லத்தரசிகளுக்கு அந்த திட்டத்தை வழங்கி ஒரு அற்புதமான திட்டம் என்ற பெயரை பெற்றிருக்கின்றார். இந்த நேரத்தில் எங்க அறிக்கையில் நாங்கள் என்ன சொல்ல போறோன்னு அவங்க பார்க்கல. அதை பார்க்காம அவசர அவசரமாக ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர் கூறியிருக்கிறார். நான் 2 கேள்விகளை முன்வைக்கிறேன். ஒன்று, நீங்க கொடுக்க சமயம் இது கொடுக்கவே முடியாது, ஆட்சி நடத்த சமயம் நிதி இல்லைன்னு சொன்னீங்க. அப்ப நாங்க கொடுத்துருக்கோம். இப்போ மாநில நிதி சரியாக இருக்கிறது என்று நம்பித்தானே நீங்க 2000 கொடுப்பேன்னு அறிவிக்குது. மாநில நிதி சரியாக இருக்கிறது என்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கிறது. உண்மையிலே நான் பாராட்டுறேன். 2வது பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு நாங்கள் அறிவித்த நேரத்தில் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் அதை முடிச்சு காட்டியிருக்கோம். அப்போது சொன்னார்கள், இது அரசியலுக்கான அறிவிப்பு என்று. நாங்கள் அவர்களை பார்த்து கேட்கிறோம், நீங்க பார்த்துதான் நீங்க அறிவிக்கிறீங்களா? எனவே இவற்றுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு வழிகாட்டிய அரசு மாண்பு முதல்வர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடவுள். கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து கூட்டணி சம்பந்தமான சர்ச்சை வந்துட்டே இருக்கு. திமுக கூட்டணி நேற்றைய தினம் டெல்லியில் உள்ள கூட்டம் ஓரளவுக்கு அதை தெளிவுபடுத்தி இருக்கிறது மக்கள் மத்தியில். அவங்க யாரும் கூட்டணிக்கு எதிராக பேசக்கூடாது என்ற கருத்தை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். நான் செய்தியில பார்த்தேன். என்னன்னா, கூட்டணி ஆட்சி என்ற கோரிக்கை கூட அவர்கள் கைவிடுவதாகத்தான் பேசியிருப்பதாக கருதுகிறோம். எது வந்தாலும் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் கூட்டணி கட்சிகளை சுமூகமாக பேசி வழிநடத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவர். அவர் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். வருகின்ற காலகட்டங்களில் அவர் சிறப்பாக கூட்டணி கட்சிகளை வழிநடத்துவார்.